மக்கள் ஒன்று திரண்டிருக்கோம், இத்தனை மக்கள் வந்திருக்கோம்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு எங்களுக்கு நடுவில் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எங்களுடைய சொத்து, எங்களுடைய உரிமை. ஒவ்வொரு ஆண்டும் சரி, எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு எல்லாம் வந்துட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது நாங்க எல்லாரும் ஒன்று கூடுறோம், அப்போ திரும்ப அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு சட்டத்தை எங்களுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் நாங்க ஒருபோதும் அமைதியா இருக்க மாட்டோம். எங்களுக்கு எதிராக ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா நாங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களோடு சேர்ந்து மாற்று மதத்தவர்களும் எங்களுக்கு உதவியா செய்வாங்க. எங்க உரிமையா பறிக்க முடியாது. நாங்க நன்மை தான் செய்யறோம்னு சொல்றாங்க. நன்மை தான் செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாபர் மஸ்ஜிதை இடிச்சுட்டு ராமர் கோயில ஆக்குறாங்க. நீங்க எப்படி எங்களுக்கு மீது தரணும்னு சொல்றீங்களோ அப்போ முதல்ல அது மீது தரணும். அதுக்கு அடுத்துதான் நீங்க மீது தரதா அர்த்தமா இருக்கு. அதனால இந்த சொத்து எங்களோட உரிமை, நாங்க எதுக்கு விசாரிக்க மாட்டோம். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு கொடுத்த சொத்து இது. நாங்க இதுக்கு அப்புறம் வர சந்ததிகளும் இந்த சொத்தை வச்சிருப்பாங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? இதை விட பலமா இருக்கும். இந்தியா மொத்தமா எல்லா மக்களும் வந்து ஒன்று கூடி நம்ம போராடுவோம்.